கோரிக்கை மனுவுக்கு பல மணி நேரம் காத்திருந்த மக்களை பார்க்காமல் காருக்குள் இருந்தபடி டாட்டா காட்டியபடியே பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சென்றது காந்திபுரம் மக்களை கொதிப்படைய வைத்துள்ளது. இது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. மக்களோட இருக்கிறன்னா அவங்க தலைமுறை, அவங்க அப்பாவோட தலைமுறையில இருக்கிறார். இப்போ அவரு எதுக்கு இப்ப முகாமில் கொடுத்தா மட்டும் என்ன குப்பத்தில் பொருள் எடுக்க ஆயிரத்துல போவோம். இதுதான் நடக்கும். நாங்க புறக்கணிக்கிறோம். எங்களுக்கு தேவை கிடையாது. திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே காந்திபுரம் கிராமத்தில் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடந்துள்ளது. இந்த முகாமை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி துவங்கி வைத்துள்ளார். அவரிடம் கோரிக்கை மனு ஒன்றை கொடுப்பதற்காக காந்திபுரம் கிராம மக்கள் காத்திருந்துள்ளனர். ஆனால் முகாமிலிருந்து வெளியேறிய அவர் ஒரு கையில் செல்போனை பிடித்து பேசியபடியும் மறு கையால் காந்திபுரம் பகுதி மக்களை பார்த்து டாட்டா காட்டிவிட்டு சென்றுள்ளார். நான் வணக்கம் சொல்றேன்ல, கையில ஒரு போனு கையை ஆட்டிக்கிட்டு மக்கள் கோரிக்கை என்னன்னு கேட்கறதா இல்லையாங்க சார்? கேட்கல, கையை ஆட்டிக்கிட்டே போறாரு. இவர் நாளைக்கு எங்களுக்கு என்ன செய்வாரு? எப்படி எங்களோடு இருக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த வார்த்தை கொடுக்குறாங்க. மக்களோடு இருக்கிறேன், மக்களோடு இருக்கிறேன் சொல்லிட்டு அவர் எதுக்கு சொல்றாரு இந்த வார்த்தை? மக்களோட இருக்கிறேன்னா அவங்க தலைமுறை, அவங்க அப்பாவோட தலைமுறையில இருக்கிறாரு. இப்போ அவரு எங்களோட வகையறையில அவர் கிடையாது. எங்களுக்கு தேவைப்பட்டதை எங்களுக்கு செஞ்சு கொடுக்க சொல்லுங்க. இல்லைன்னா யாருமே தெருவில் பல மணி நேரம் காத்திருந்த மக்களை மதிக்காமல் அமைச்சர் சென்றதால் கொதிப்படைந்த அவர்கள் வட்டாட்சியர் தனலட்சுமியின் காரை முற்றுகையிட்டு கோஷங்களை எழுப்பியுள்ளனர். தாங்கள் வசிக்கும் இடத்திற்கு பட்டா கேட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதற்கு எந்த பதிலும் கொடுக்காமல் வட்டாட்சியர் அங்கிருந்து கடந்து சென்றுள்ளார். பல ஆண்டுகளாக மனு கொடுத்தும் அழுத்து போன கிராம மக்கள் உங்களுடன் ஸ்டாலின் முகாமை புறக்கணிப்பதாக தங்களது ஆதங்கத்தை வெளிப்படுத்தியுள்ளனர். எங்களுக்கு பட்டான்றதே கிடையாது. நாங்கள் கலெக்டர் ஆஃபீஸில் போய் எத்தனை திருப்பி மனு கொடுத்துருக்கோம். நானும் ஒரு மாற்றத்தினால எத்தனை திருப்பி மனு கொடுத்துருக்கேன். எந்த ஒரு பதிலுமே கிடையாது. எங்களுக்கு பட்டா வேணும். வீட்டுக்கு நாங்கள் குடியிருக்கிறதுக்கான அத்தாட்சி எங்களுக்கு வேணும். நாங்கள் எத்தனை திருப்பி போய் மனு கொடுத்துருக்கோம். முகாம்லையும் கொடுத்துருக்கோம், கலெக்டர் ஆஃபீஸ்லையும் கொடுத்துருக்கோம், யூனியன்லையும் போய் கொடுத்துருக்கோம். பஞ்சாயத்து எலெக்ஷனுக்கு வராங்க, முதலமைச்சர் எலெக்ஷனுக்கு வராங்க, கமிஷனர் எலெக்ஷனுக்கு வராங்க, வேட்பாளர் எலெக்ஷனுக்கு வராங்க. எதுக்கு வராங்க? நாங்க கவர்மெண்ட்ல தானே இருக்கோம். எங்களுக்கு நாங்க புறக்கணிக்கிறோம். காந்திபுரம் கிராமத்தில் ஒழுங்கான சாலை வசதியோ குடிநீர் வசதியோ தெருவிளக்கு வசதியோ இல்லை. இதற்காக பல ஆண்டுகளாக VAO முதல் மாவட்ட ஆட்சியர் வரை பலமுறை மனு அளித்தும் எந்த நடவடிக்கை இல்லை என்று குற்றம் சாட்டுகின்றனர் பொதுமக்கள். கரெக்டாக வீட்டு வரி வாங்கிக்கிறாங்க, சொத்து வரி வாங்கிக்கிறாங்க, தண்ணி வரி வாங்கிக்கிறாங்க. தண்ணியும் ப்ராப்பராக வரது கிடையாது. தண்ணி ஒழுங்காக அது மக்களுக்கு சப்ளைட் ஆகுதான்னு தெரியாது. இன்னொருத்தவங்க சொன்னாங்க பார்த்தீங்களா, ஃப்ளாட்டுக்கு அவங்க ஒத்த கூட தனியாக நிற்கிறாங்க. அவங்களுக்கு இங்கேருந்து தண்ணி வரி கட்டுறாங்க, வீட்டு வரி கட்டுறாங்க, எல்லாம் கட்டுறாங்க. ஆனால் அவங்களுக்கு முறையான அந்த மின்சார வசதி கிடையாது. கேட்டோம்னா நீங்கள் உங்கள் ஒரு ஆள் கண்டி போட முடியாது அப்படின்றாங்க. அதே போல் இங்கே முறையாக அடிப்படை தேவையான குடிநீர், அந்த வீட்டுக்கு தேவையான அந்த பாதாள சாக்கடை இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இதே போல் தான் இந்த ஊர் ஃபுல்லாக சாக்கடை இருக்கும். அதனால் அதை பார்த்து ஆவணம் செய்யும்படி தங்களிடம் வீட்டு வரி குடிநீர் வரி உட்பட அனைத்தும் வசூலித்துவிட்டு தாங்கள் வசிக்கும் இடத்திற்கு பட்டா வழங்க அதிகாரிகள் மறுப்பது ஏன் என்றும் கிராம மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். காந்திபுரம் கிராமத்தில் 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்த பகுதி மக்களின் நீண்டகால கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் வரும் 2026 சட்டமன்ற தேர்தலை புறக்கணிப்போம் என்றும், முக்கியமாக விளம்பர திமுக அரசுக்கு பாடம் புகட்டுவோம் என்றும் காந்திபுரம் கிராம மக்கள் சூளுரைத்துள்ளனர். மக்களோட இருக்கிறன்னா அவங்க தலைமுறை, அவங்க அப்பாவோட தலைமுறையில இருக்கிறாரு. இப்போ அவரு எதுக்கு இப்ப முகாமில் கொடுத்தா மட்டும் என்ன குப்பத்தில் பொருள் எடுக்க ஆயிரத்துல போவோம். இதுதான் நடக்கும். நாங்க புறக்கணிக்கிறோம். எங்களுக்கு தேவை கிடையாது.